இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. தம்பிகிட்ட பேசுனீங்களா? அழகா, டேய் அழகா, எங்கம்மா ஓரமாக நிற்கிறான், கேட்க மாட்டேங்குது. நீ வாருங்க, இந்த வண்டியை கூட இங்கே வெயிலே நிறுத்திட்டு போயிடுறாமா. என்ன நினைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. சரி இருங்க, ஒரு 2 நிமிஷம் போய் கொடுக்குறேன், சரிங்களா? தம்பி, எவ்வளோ நேரமாப்பா உனக்கு கூப்பிடுறது? உனக்கு காது கேட்கலையா? உன் மனைவி லைனில் இருக்கிறாங்க. இது இப்படி பேச போறியா? போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பேசு. போ ஒரு 2 நிமிஷத்தில் தம்பி மறுபடியும் கூப்பிடுவாருமா, சரிங்களா? சரி சரி சரி. இவ்வளோ நேரம் யாராவது முகம் கழுவாங்களாப்பா? என்ன பையனா போ. இந்த பேசு. இரு, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிற? நமக்குன்னு நம்ம குடும்பத்துக்குன்னு ஒழுக்கம் இருக்குது. பட்டன் கூட போடாமல் இருக்கிற. பட்டன்லாம் போட்டுட்டு நீட்டாக போய் பேசு. இரு துண்டதுக்கு. ஹலோ சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்கள்? நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா. அம்மா ஆப்ரேஷன் தேட்டர் இருக்காங்க, ஃபோன் என்கிட்ட இருக்கு. சரிம்மா. இன்னைக்கு ஈவினிங் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருப்பா. நெக்ஸ்ட் வீக் கிளம்பி அங்கே வந்துடுவோம்ப்பா. டேரெக்டாக வீட்டுக்கே வந்துடுவோம்ப்பா. பாஸ்போர்ட் விசா எடுக்கிற வேலையெல்லாம் அம்மாவே பார்த்துக்கிட்டாங்கப்பா. இனி 1 வீக்கில் கையில் கிடச்சிரும். நாங்கள் எப்படின்னா நல்லா இருக்க முடியும்? நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்க முடியும். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க. ஆப்ரேஷன் பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாது. சரி ஓகே. மூச்சு காத்தாட்ட மட்டும் அம்மா பேசணும்னாங்க. சரிப்பா, நர்ஸ் கூப்பிட்றாங்க, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். கட்டாயமா இன்னும் 1 வாரத்துக்குள்ள சரிங்களா? பேசிட்டியாப்பா? தம்பி, அப்படியே இந்த வண்டி எடுத்து உள்ளே போட்டுறியா? சாவி உள்ளே இருக்குப்பா. என்னமோ போங்கண்ணா, 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு இப்போ வந்து கதை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா. இப்போ தாம்மா கொஞ்சம் கணக்கணி தான் பிடிச்சி செட்டில் ஆகிருக்கிறம்மா. ஏப்பா ஸ்டார்ட் ஆகலையா? சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமாம், 2 நாள் ஆச்சு சர்வீஸ் பண்ணி. சரி போய் அங்கே போய் போட்டு செட்டில் போடு, சரியா? ஸ்டார்ட் ஆகாது. போய் தள்ளி கொண்டு போய் நிழலில் போடு, சரியா? நான் அப்புறமேல என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன். போய் அங்கேயே போட்டு. ஏன்னா தம்பி கிட்ட ஃபோன் இல்லைங்களா? எதுக்குமா ஃபோனு? அவங்க வீட்டுக்காரமா விரும்புறதில்ல. அவங்க கிட்ட தான் நிறைய சொத்து சோகமும் இருக்குது. அதனால அவங்க விரும்புறதில்ல. ஃபோன் இருந்தால் வேலை வெட்டின்னு தேடுறானுமா. அதனால அந்த பிள்ளைக்கு பிடிக்கல. அதனால வேண்டான்னு வச்சு ஃபோன் வந்தால் நான் கொடுப்பேன், பேசலாம். உங்களுக்கு இன்னும் 1 வாரம் போடுங்க, பணம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியா? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுண்ணா. இன்னும் 1 வீக்கில் எனக்கு பணம் வேணும், அவ்வளோதானா சொல்ல முடியும், சரிங்களா? இன்னும் 1 வாரத்தில் நானே எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு தர்றேன், சரிங்களா? சரிங்க. பத்திரம் போங்க, நான் கொண்டு வந்து தந்துடுவேன், சரிங்களா? பார்த்து போங்க. சரி வரேங்கண்ணா. என்ன சொல்றீங்க நீங்க? இறந்துட்டாங்களா? என்ன விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? 70 லட்சம் ரூபாய் காசு தரணுங்க. என் பையன் வாழ்க்கை என்னங்க ஆகுறது? இது விஷயமா நீங்க இனிமே போன் பண்ணாதீங்க. நாங்களும் உங்களுக்கு பண்ண மாட்டோம். வரமாட்டாருங்க, அனுப்ப முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பாத்துக்கிறேன்.
வீட்டு வேலை, அப்புறம் பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, சமைக்கிறது எல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் வந்து பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கொடுங்க, நான் பையனை உங்கள் வீட்டுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டு கிளம்பலாங்களா? என்ன வியாபாரம் கூட பண்ணுறீங்க எங்களை வச்சு? எங்களை பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியுதா இல்லை பொருள் மாதிரி தெரியுதாடா உங்களுக்கு? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏன்டா எங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுறீங்க? நீங்கள் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக எங்கள் வாழ்க்கையை ஏன்டா நாசம் பண்ணுறீங்க? எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, என் படிப்பு மேலே நம்பிக்கை இருக்குது, என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிரு. இன்னொரு தடவை அவங்க பார்த்தோன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும்.